நாங்கள் தான் வந்துடுச்சு. நாங்கள் தான் நேற்று சரியில்லாத இடத்துல சாப்பிட்டோம். ஆனால் ஒன்றும் செய்யலை. என்னது அதெல்லாம் போட்டு விடுங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பறைசாற்றுன்னா அந்த யூடியூப் வழியாக வந்து சபையோட வரலாறை எப்பவும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் தேவர்கள் எல்லாம். இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லை. இடம் இல்லைன்னா உயர்ந்த தலங்களெல்லாம் ஒன்றா வந்து உட்கார்ந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலாய் அவதார தலம்னு சொல்லுதாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் நம்ம சபையோட ஆற்றலை ஏன் நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னா, சீக்கிரம் வந்து நல்வழி செல்கின்றவர்கள், நல் நடத்தை உள்ளவர்கள், நல் இறை அனுக்கிரகத்தால் இத்தகைய கலியுகம் மாறுவதற்குண்டான அத்தகைய தர்ம வழியில் பயணப்பட எத்தனித்து நிற்கின்ற அற்புதமான மாந்தர்களை, இல்லை வினை நிலைகளால் வந்து வேற்று மாற்று நிலைகள் சூழப்பட்டு தன் சிந்தைக்குள்ளே அந்த 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 வினை நிலைகளெல்லாம் புகுந்து அவங்களோட சிந்தனைகள் தடுமாறி எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு தெரியாமல் என்ன பாதை இறை பாதை, என்ன வழி இறை வழி, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத உணராத நிலையில் இருக்கிற மாந்தர்களையும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி அவங்கள புண்ணிய நிலையில் பயணப்பட வைக்க, புனிதர்களாக பயணப்பட வைக்க, புண்ணிய நிலையை வந்து பூலோகத்தில் வந்து அதிகப்படுத்த, பிரபஞ்சத்தில் வந்து அதிகப்படுத்த, தேவர்களும் சித்தர்களும் மனித நிலைக்கு இறங்கி வந்து அவங்க மாண்பில் இருந்து மகத்தில் இருந்து பண்பில் இருந்து கீழ்நிலை பார்க்க நம்ம நிலைக்கு இறங்கி வந்து பஞ்ச இந்திரியங்களால் சூழப்பட்டு நம்ம இருக்கோம். பஞ்ச இந்திரியங்களாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். அவயங்கள் கண், காது, மூக்கு, வாய், அப்படி மெய் அப்படிங்கிற விஷயங்களை பஞ்சபூதம்னு சொல்லுவோம். அதன்பால் நம்ம நமக்குள்ளே இறைவன் தான், இறைத்தன்மை தான் இருக்குது. எல்லாருமே இறை பிரபஞ்சத்தில் இருந்து வந்தவங்க, இறையோட மறு நிலையாக நம்ம வந்தவங்க. நமக்குள்ளே அந்த வேற்று மாற்று நிலைகளெல்லாம் புகுத்தப்பட்டு குழந்தை பருவத்தில் ஒன்றுமே இருக்காது, பசி, அது அன்னையோட அன்பு தவழும் அற்புதமான அத்தகைய வதனம், இப்படி விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தை படிப்படியாக அந்த அந்த நிலைகளோட தீவிரம் அடையும் போது பூலோகத்தில் பார்த்து அந்த பஞ்ச இந்திரியங்களால் கேட்டு பார்த்து உணர்ந்து வண்ணத்தின்பால் ஈர்ப்பு கொண்டு வடிவங்கின்பால் ஈர்ப்பு கொண்டு அந்த மயங்கி அந்த பஞ்ச இந்திரியங்களால் நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக அந்த இளமையில் வந்து பாலின விஷயங்கள், அதுக்கடுத்த நிலையில் வரையில் ஒவ்வொரு விஷயத்துக்கெல்லாம் போய் பிற குழந்தைகள் மேலே பிற வாரிசு நிலைகள் மேலே அந்த பற்று கொண்டு இருந்து அதன் பின்பாக பேரம்பேத்திகள் மேலே, பொறியியல் மேலே, புகழ் மேலே, இச்சைகள் பின்னாடி ஆசைகள் பின்னாடி ஓடி ஓடி ஓயாத ஓட்டம் எடுத்து இறைத்தன்மையை நம்ம மறந்து விடுதோம். அந்த இறைத்தன்மையை நம்ம அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பேர் அது இறைத்தன்மை அடையணும், ஆனால் வழி தெரியலை. வாழும் குருமார்கள் இல்லை. யாரை எங்கே போனாலும் ஒன்று நல்லவங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் கெட்டவங்களாக இருக்காங்க. ஏமாத்தாத மாதிரி தெரியுதாங்க, ஆனால் ஏமாற்றி போடுதாங்க.
இப்படி வந்து எங்கே காலை வைக்கலாம், எந்த இடத்துல கால் வைக்கலாம், எந்த இடம் பார்த்தாலும் புதகுழியாக இருக்க அப்படின்னு தேடி அலைதவங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக, ஒரு கலங்கரை விளக்காக, இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு இறைவனே உட்கார்ந்து ஆசி கொடுக்கிற இடமாக, ஆசானாக இருக்கிற இடமாக, அன்புலக இறைவனே வந்து மானிட ரூபத்தில் அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக சீடர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட நேரடியாக உரை நிகழ்த்துகின்ற ஒரே தலம் இந்த தலம்தான். அதுதான் கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கப்பட்டு இன்று உயர்ந்து சிவபெருமான அற்புதமான அத்தகைய திருவாயிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான திருநாமத்திலே திகழ்ந்து வருகின்ற உயர்வான தலம் இத்தலம் ஒரு தலமே என்பதை வந்து எல்லா ஆற்றல்களும் சொல்லிக்கிட்டு வராங்கதோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளவங்க உணர்றதைய, புண்ணியம் உள்ளவங்க அதில் வந்து இணைஞ்சிக்கிடுதைய, வந்தவங்களும் சில நேரத்தில் இங்கே உணராமல் இருக்கிய என்ன நடக்கு, அதான் இன்றைக்கி முக்கியமான முத்தாய்ப்பாக வச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. சீடர்களாக இருக்கிய, கூடையே இருக்கிய, எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிடுதைய, இங்கே என்னென்ன ஆற்றல் இருக்குதுன்னு தெரிந்துக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்து என்ன மாய வழக்குள்ளே சிக்கிடுதைய, மயக்க வழக்குள்ளே சிக்கிடுதைய, இடம் தேடி உட்கார்றதுக்கு அலையுதைய, அந்த நிலைகள்லாம் இன்னும் எதிர்கால சீடர்களுக்கு யாருக்கும் சிந்தையில் கூட உதயமாகக்கூடாதுங்கதான் மாறி மாறி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதமாக வர்றவங்க எங்கே வரைய, கற்றுக்கிட வரைய, அனுகிரகத்தை வாங்கிறதுக்கு வரைய, ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு வரைய, இறையோட அந்த பேராண்மை மிக்க பெரும் அனுகிரகத்தை, அந்த அன்பே ரூபமான சிவத்தோட அற்புதமான அருள் பரிசை வாங்க வர்ற இடத்துல நான் என்ற நிலையை மறந்து சரணாகதி அடையணும்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர்ற இடத்துல தன்னை தாழ்த்திக்காமல், தன்னை எங்கேயாச்சும் காட்டில் மேட்டில் கிடந்தவங்கெல்லாம் இங்கே வந்துக்கிட்டு உயர்வாக உட்காந்துக்கிட்டு, உன்னதமாக உட்காந்துக்கிட்டு, தன்னை ஒரு அது இதுன்னு காமிச்சிக்கிட்டு, தான் ஒரு அது அங்கேருந்து குதித்தோம், மேலே இருந்து குதித்தோம், அங்கேருந்து குடித்தோம், அங்கே கற்றுட்டு வந்தோம், இங்கே பார்த்துட்டு வந்தோம், அந்த மயக்க நிலைக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன உண்மையிலே ஒன்றுமே தெரியாதவங்க தான் இங்கே வாரோம். எல்லாரும், நான் உட்பட எல்லாருமே நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சவன் இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் இங்கே உள்ள சீடர்கள் உணர்ந்துக்கோங்க. எல்லாம் சரணாகதியோடு இருங்க. அங்கே செஞ்சிட்டோம், இங்கே செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அதான் மாறி மாறி இப்போ ஒரு மாதமாக. ஏன்னா வருங்காலங்களில் உயர்வான சீடர்கள் உண்மையிலேயே வரப்போகிறாங்க. தலையை வச்சு நடக்கக்கூடிய ஆட்கள்லாம் வரப்போகிறாங்க. அவங்க எந்த அடையாளமும் தன்னை தேடிக்காத சீடர்கள்லாம் வரப்போகிறாங்க. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சீடர்கள் வந்து சரணடைய போகிறாங்க. மண்டிட்டு நிற்கக்கூடிய சீடர்கள்லாம் வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற தளத்தில் இருக்கிற சீடர்கள் வந்து தங்களை உயர்வாக உன்னதமாக சரணாகதி நிலைக்குள்ளே முதல்ல வந்து, எவ்வளோ சரணாகதி நிலையில் இப்போ எத்தனையோ சீடர்கள் இங்கே இருக்கிய, இருந்தாலும் எல்லா சீடர்களையும் இங்கே குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. பல எல்லைகளில் இருந்து வாரைய, பல எல்லையில் இருந்து வந்துக்கிட்டு அங்கே உங்களோட நிலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது, இங்கே வந்துக்கிட்டு உயர்வாக காமிச்சிக்கிட்டு, உயர்வான்னா என்னது, இங்கே சரணாகதி உள்ளவனை தான் இங்கே உயர்வாக நாங்கள் பார்க்க முடியும். மற்றபடி எந்த தோற்றத்தையும் காலையில் நிகழ்த்தின உரையில் இருந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எந்த தோற்றத்தையும் வச்சு இங்கே யாரையும் உயர்வாக நினைக்கிற இடம் கிடையாது. இது கவர்ச்சியான தோட்டத்தை வச்சோ, அழகான தோற்றம்னு சொல்லக்கூடியதோ, இல்லாட்டி பகட்டான தோற்றம்னு இருக்கக்கூடியதோ, இல்லாட்டி நீங்கள் வந்து இறங்கக்கூடிய வாகனங்களை வச்சோ, இல்லாட்டி நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை நிலைகளை வச்சோ, எதையும் வச்சு உங்களோட சொத்து மதிப்பு, உங்களோட பேங்க் பேலன்ஸு எதையும் பார்க்காத சபை இது. ஒன்றுமே என்கிட்ட இல்லைன்னு வர்றவங்கள தான் இங்கே உள்ளே ஊற்றி உட்கார வச்சு ஏதாச்சும் இவனுக்கு சொன்னால் புரியும். ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை, இறைவன் வழங்கி அனுகிரகத்தினால எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. கோடு ஓட்டு வச்சதெல்லாம் இறைவன் படைத்த விஷயத்தை நம்ம கோடு ஓட்டு வைக்கும். நமக்கு நம்ம படைச்சோமா, பூமியை நம்ம படைச்சோமா, எல்லா விஷயங்களையும் எல்லா பஞ்சபூதங்களை நம்ம படைச்சோமா, எல்லாமே இறைவன் படைச்ச வச்சுருக்கான். அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு ஏன் இது இதுன்னு அங்கவயம் கூட அவன் கொடுத்தது அப்படிங்கிற உயர்வான உண்மைக்குள்ளே இருந்து உணர்ந்து வர்றவங்க இங்கே உயர்வான சீடராக வருங்காலத்தில் சபையில் நிலைச்சி இருப்பாங்கன்னு உண்மையை சொல்லிடுவோம்.
யாருக்குள்ள கர்வம் ஆணவம் வருதோ என்னால்தான் நான் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நிலையில் வரையில் எந்த அனுக்கிரகம் தொடர் அனுக்கிரகமாக இங்கே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் மீண்டும் எத்தனையோ சீடர்கள் இங்கே வராங்க. ஆனால் அவங்க ஆணவத்தால் இங்கே உட்கார முடியாமல் கலண்டு ஓடிடுறாங்க. சபை உயர்வடைய போகுது. சத்தியமாக சொல்லுதோம், சபை சீக்கிரம் உயர்வடைய போகுதுன்னா உயர்வடைஞ்சிருச்சு, இயல்பு நிலையில் உயர்வடைய போகுது. இங்கே எல்லையில்லா சீடர்கள் வந்துடுறாங்க. இப்போ 100 பேர் 150 பேர் ஒரு இடத்துல இந்த இடத்துல சீடர்களாக இருந்தான்னா அப்போ தங்களோட நிலையை உயர்த்தனா யார் தாழ்ந்து நிற்காங்களோ அவன் தான் இங்கே உயர்த்தி ஆசனமெல்லாம் இங்கே போடப்படுறது கிடையாது. இருந்தாலும் அவங்க உயர்வான இடத்துல வச்சு பார்க்கப்பட போகிறாங்க. உயர்வான பணி அவங்க திருக்கரங்களில் கொடுக்க போகுது. எல்லைகள் தோறும் இறைநிலையில் வளம் வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் தொண்டு ஆற்றுதைய சேவைகள் ஆற்றுதைய அடுத்தவங்ககிட்ட சொல்லி கூட்டுக்கிட்டு வரைய எல்லா விஷயம் உயர்ந்த விஷயம் அதுக்குள்ளே உங்களையும் நீங்கள் உணரணும். பிரம்ம முகூர்த்தத்தில் தவத்தில் அமருங்க. இல்லாட்டி இடைவிடாது இறை சேவை செய்யறவங்க தவத்தில் கூட அமரக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தான தர்ம நிலைகளெல்லாம் காசு இருந்த தாத்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் சித்த சபை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கு. அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த வழியில் போய் அனுக்கிரகத்தை வாங்க, இறை அனுக்கிரகத்தை வாங்கல உங்கள் வீடு சுபிட்சமாகும், வளம் பெறும். செல்வ நிலைகளெல்லாம் உங்களை தேடி ஓடியாக வரும். ஆரோக்கிய நிலையெல்லாம் உங்கள் இல்லம் சூடும். வாரிசு நிலைகள்லாம் வழி வரவங்கெல்லாம் ஆனந்த நிலையில் அருள் பயணம் சிவசித்த மகா பயணம் ஆற்றுவாங்க அப்படின்னு ஒரு சிற்றுரை எப்பவும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு தாக்கி அந்த உரையெல்லாம் உணர்வு ரீதியாக உள்ளுக்குள்ளே வைத்து உயர்வான சபை இறைவன் பேசுதான், கண்ணுக்கெடுக்க இறைவன் பேசுகிறாங்க, இறைவி பேசுகிறாங்க, மும்மூர்த்திகள் முப்பெருந்தேவிகள் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி இடம் எங்கேயாச்சும் தேடி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. எங்கே 17 லோகத்துலேயும் தேடினாலும் கிடைக்காது. அந்த விஷயங்களை எல்லாரும் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறது ஆட்களுக்கு சொல்லப்பட விஷயம். எப்போவுமே இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா நிலைகளையும் பரவி நிற்கிறதுக்காண்டி சொல்லப்படுற விஷயங்கள். இங்கே 4 பேரை வச்சுக்கிட்டு 40 பேரை வச்சுக்கிட்டுலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பிரபஞ்சம் முழுவதும் இது எதிரொலிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள். உரை எளிமையாக இருந்தாலும் அதில் வலிமையான கருத்துக்களை உள்ளே வச்சு தாழும்போது உயர்வு நிலை குறைக்க தன்னை தாழ்த்தும் போது தான் உயரலாம் அப்படின்னு அகத்திய பெருமான் சொன்னது மாதிரி எல்லாரும் தன்னை தாழ்த்த பழகிக்கோங்க. உயர்வு உங்களுக்கு உன்னதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் இறைவனே தன்னை தாழ்த்தி சேவை பண்ணல நம்மெல்லாம் என்னது, இறைவன் வேலை பார்க்கக்கூடிய சபை, சொல்லணும்னா தொண்டு பண்ணக்கூடிய சபை. அகத்திய பெருமான் தொண்டு பண்ணுதார். அப்படி சித்த தேவகணங்கள்லாம் தொண்டு பண்ணையில் நம்ம ஒன்றும் உயர்ந்தவங்க கிடையாது. எதுக்கு அவங்க தொண்டு பண்ணுதாங்க? இந்த எல்லையை விரிவுபடுத்தணும், இந்த சபையை உலக அறியணும். சபையோட மாண்பு எதுக்கு? மாண்புனா சித்தனோடைய மாண்பு கிடையாது, சிவசபையோட பணியோட மாண்பு. அது எந்த நிலையை நோக்கி பயணப்படுது அப்படிங்கிறதான் இங்கே உயர்வாக. யாரும் இங்கே அடையாளம் என்னென்னா பாதை தான் அடையாளம், போகக்கூடிய பாதை தான் அடையாளம், நோக்கம்தான் அடையாளம், அதோட லட்சியம்தான் அடையாளம், அதோட இலக்கு தான் இங்கே அடையாளம் சபைக்கு. அது என்னது? கலியுகம் மாற வேண்டும், தர்ம யுகம் மலர வேண்டும், யுகமழியா யுகமாற்றம் அப்படிங்கிறத மாறி மாறி உங்கள்கிட்ட சொல்லி வர்றவங்கெல்லாம் நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க அந்த நிலையில் எப்பவும் தொடர்ந்து சிவசபையோட சித்தர்களோட சிவபெருமானையே நண்பனாக வச்சு பயணப்படுற சபை இது. அகத்திய பெருமானையே அப்பனாக வச்சு ஐயனாக வச்சு பயணப்படுற இடம். அன்னையெல்லாம் எல்லா அன்னையர்களையும் பெற்காத தாய்மார்களாக வச்சு பயணப்படுற இடம். எல்லா பேராற்றல்களையும் நண்பர்களாக வச்சு உறவினர்களாக வச்சு அங்கத்தினர்களாக வச்சு அவங்களுக்கு இணைக்கிணையாக அவங்க தவம் இருக்கிற இடத்துல நம்ம தவம் இருக்க விடுதாங்க. அவங்க நம்ம நேருக்கு நேராக உட்கார வச்சு பேசுகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், என்னத்தை எதிர்பார்க்காங்கன்னு தெரியல. எல்லா எதிர்பார்ப்பாகவும் கொடுத்துட்டாங்க. என்ன உங்கள் காலில் விழலை இயல்பாக, மற்றபடி சூட்சமத்தில் உங்கள் காலில் விழுந்து வாங்கடா தப்பிச்சுக்கோங்க, வாங்கம்மா தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு இறைவியும் கதறி கதறி சித்தர்கள் வடிவில் சிவகணங்கள் வடிவில் சித்தகணங்கள் வடிவில் ஒவ்வொரு சித்தர்களும் அதை தான் கூவி அழைக்காங்க. கூக்குரல் உங்கள் செவிகளில் ஒலிக்கட்டும். உங்கள் மயக்க நிலைகள் மந்த நிலைகள் மாறுபட்டு வேறுபட்டு அத்தகைய இந்திரிய நிலைக்குள் கட்டுப்பட்டு மாய விலையில் சிக்கி கொண்டு இருக்கிறவங்களாம் விலையை அறுத்துட்டு புகழ்
புகழ்ச்சி, உயர்வான இடம், உன்னதமான தலம், உயர்வான அது அகங்கார நிலையிலெல்லாம் இருந்து தாழ்நிலைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு வந்து அமர்ந்து அந்த உயர் தலமே தன்னை தாழ்த்தி கொண்ட தலம்தான் இறை தலம் அப்படின்னு சொல்லி, யார் எப்போ தாழ்ந்த நிலை நோக்கி நீங்கள் பயணப்படுதீங்களோ இந்திரியங்களோட கட்டெல்லாம் அவிழ்த்து, அதெல்லாம் மாயக்கட்டு. இந்திரிய கட்டுங்கிறது மாயக்கட்டு. அது மாய உலகம்னு சொல்லுதாங்கல்ல. இந்திரியங்கள் வந்து மாயா சாயான்னு சொல்லுதாங்களா இப்போ இந்த லோகத்தில், இந்த யுகத்தில். அது மாதிரி சாயான்னா வந்து வண்ணம். அது வண்ணப்பூச்சிக்கெல்லாம் வெயில் அடித்தா அழிஞ்சு போயிடும், மழை பெஞ்சா அழிஞ்சு போயிடும், காலம் சென்றால் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்க்கறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நண்பர்களிலிருந்து பெற்ற தாய்மார்கள், தந்தைமார்களில் இருந்து பெற்ற குழந்தைகளில் இருந்து பெற்ற செல்வங்களில் இருந்து நம்ம சுற்றுச்சூழ இருந்திருக்கின்ற எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்ம வச்சிருக்கிற பொருட்களில் இருந்து எல்லாமே மாறக்கூடியவை. அது மாய நிலை அப்படின்னா சித்தசபையில் அப்படி தான் சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. அதோடு இருந்துக்கோங்க. ஆனால் உண்மை என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எது திடமான விஷயம், எது மாறாத விஷயம், எது மயக்கமில்லாத விஷயம், எது எப்பவும் நிரந்தரம், மாறக்கூடிய உலகில் மாறாத தன்மை எது அப்படின்னா அது இறைநிலை தான், இறை தன்மைதான், இறைவன் தான். நம்ம செஞ்ச விஷயங்களையெல்லாம் கணக்கில் வச்சுக்கக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளை. அவர் எந்த வரவு செலவு எழுதி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயராற்றல். நீங்கள் நல்லதை செஞ்சதையும் உங்கள் டெபாசிட்டில் வச்சுருப்பார், கெட்டது செஞ்சதையும் வச்சுருப்பார். அனுக்கிரகம் கொடுத்து நல்லது செஞ்சதுக்கு நல்லது செஞ்சு, கெட்டது செஞ்சதில் இருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களை நல்வழிப்படுத்தி ஒரு அப்பனா, ஐயனா, ஆசானா, உறவினனா, நண்பனா, இத்தனை நிலைகள்லையும் இருக்கிறவன் இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத சொல்லி, வேறு இந்த உயர்வற்ற உலகத்தில் எதுவுமே உயர்வான விஷயம் இல்லை அப்படிங்கிறத எல்லாம் உணர்ந்து, உயர்ந்தவன், உண்மையிலே உயர்ந்தவன், உயர்வாக நின்றவன் ஒருவனே, அவனே தேவன், அவனே சிவம், அவனே சித்தன் என்கின்ற அற்புதமான நிலைக்குள்ளே இருந்து உண்மை எல்லாரும் உணர்ந்து பிள்ளைபட்டிகளோட சந்தோஷமாக இருங்க, சொத்து சுகத்தோடு சந்தோஷமாக வாழுங்க. எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருங்க. நல்ல வழியில் சம்பாத்தியம் பண்ணி நல்ல வழியில் எல்லா அனுகிரகத்தையும் பெற்று எல்லா ஐஸ்வர்ய நிலைகளையும் பெற்று மாய உலகத்தில் இருந்து அந்த மாதவனை பார்க்கக்கூடிய மாதவன் இருந்து பேருநிலை பெற்ற பெருமகனாம் ஐயனாய் ஆவதற்கு உண்டான, ஐயனாய் அமர்வதற்கு உண்டான அற்புதமான வழி நோக்கி பயணப்பட மீண்டும் மீண்டும் நற்சபையிலே இருந்து உங்களை அழைத்து ஆதி கைலாய, சிவ கைலாய, உயர் கைலாய உன்னத சபையாக திகழ்கின்ற, இறையே வந்து இடம் பெயர்ந்து அமர்ந்த இறை தலமாக திகழ்கின்ற, இறையாட்சி புரிகின்ற, இறை பிரபஞ்ச பேரண்ட நாயகன் அமர்ந்த அற்புதமான ஆதி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர்தலத்திலே, உன்னத பெருந்தளத்திலே, உத்தம தலத்திலே சஷ்டி பெரு நிகழ்வாக, சஷ்டி ததி விழாவாக அற்புதமாக இன்றைய தினத்திலே நடந்தேறி புனர்ஜென்ம கோபூஜையிலே இருந்து நந்தினி வந்து அமர்ந்து நல்ல அனுக்கிரகத்தை, திருமுருகன் அமர்ந்திருக்க, முக்கத்து முக்கோடி தேவர்களும் அமர்ந்திருக்க, வள்ளி தெய்வானை உள்புகுந்து அற்புதமாக அத்தகைய நந்தினி என்கின்ற நல்பசு நிலைக்குள்ளிருந்து நம்பி வந்த, நாடி வந்த, தேடி வந்த, ஓடி வந்த, உயர்வாக பணிந்து நின்ற, நம்பி நின்ற சீடர்களுக்கு எல்லாம், சிவசபையை நாடி வந்த மாந்தர்களுக்கெல்லாம் தன் வினை நிலையை திருவடியிலே சமர்ப்பணம் செய்து கண்ணீர் மல்க நின்ற அற்புதமான அத்தகைய சரணாகதி கொண்ட அத்தகைய ஆன்மாக்களுக்கெல்லாம் நல் அனுகிரகத்தை கொடுக்க 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 என ஓயாமல் கணங்களுக்கெல்லாம் கட்டளை விட்டு அன்னையர்கள் அற்புதமாக வந்தவர்களின் வினையறுத்து புனர்ஜென்மம் எடுக்க வந்த அத்தகைய நிகழ்விலே இருந்து நடந்திட்ட அபிஷேக ஆராதனை பெரு நிகழ்வுகள், சிவதவங்கள், சித்த பெருஞ்சவங்கள், உயர்வான திருமுருக தவநிலைகள் கண்டு படையல் நிலைகளெல்லாம் கொண்டு வைத்து அற்புதமாக அத்தகைய அருள் தவம் சிவசித்த மகா தவங்களெல்லாம் உயர்வாக கண்டு
உயர்வான உன்னதமான உத்தமமான நிலையிலே திருமுருகன் அமர்ந்திருக்கின்ற திருக்கோலத்தை சூட்சமத்திலே அனைவரும் கண்டிருக்க, சீடர்களெல்லாம் பார்த்திருக்க, பாருலகமெல்லாம் அறிந்திருக்க, தேவாதி தேவர்கள் வணங்கி நிற்க, சித்தர்களெல்லாம் ஆனந்த கூத்திலே அற்புத தவம் இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே அதிகாலை பொழுதாக சொல்லி கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் அதிலே அத்தகைய காலை நிலை கொண்ட தான நிலைகளை உண்டு அற்புதமாக உங்களுடனே வந்து உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் உயர்வான பெருநிலை கண்ட உங்கள் வழி வழி வந்த அற்புதமான சித்த பெருமக்களெல்லாம் வந்து உங்களுடனே அமர்ந்து அற்புதமாக உணவறிந்து மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே அனல் வீசும் வெப்பமானது, ஆற்றல் மிகுந்தும் வெப்பமானது, சுட்டெரிக்கும் வெப்பமானது. சிவசபையின் சிவ உரை நிகழ்ச்சி அத்தகைய தருணத்திலே ஆங்காங்கே அற்புதமாக மண்டியிட்டு நிற்கின்ற நிலை தவழ்ந்து வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே மேனி எங்கும் குளிர்ந்து வருகின்ற அற்புத உயர் உன்னத சூட்சமங்கள் சிவகூரையின் கீழ் நிகழ்ந்து வருகின்ற அற்புதமான சுபீட்சை நிலைகள் தேவ நிலைகளுக்குள் தங்கள் தேக நிலைக்குள் தேவ நிலையாக பரவி வருகின்ற தருணம் அதிலே தேவ சேனாதிபதியாம் தேவ சபை அமர்ந்தவனாம் தேவர்களின் படை தலை நிலை கொண்ட பெரும் வீரனாம் அவனே பிரபஞ்சம் மன்னனாக முடிசூடி அமர்ந்திட்ட அற்புதமான தலமாம் ஆதி கைலாய சிவசித்த உயர் கைலாத உன்னத ஞான கைலாய ஞானியர்கள் சுழல் சுற்று மையத்தினே நடு நாயகமாக அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை கலியுக வரதனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை அகத்தியம் எனும் அற்புதமான நிலையை 14 லோகங்களும் பரவச் செய்கின்ற பாருலகம் ஆள வந்த அகத்தியனின் ஆசானாம் எங்கள் இறைவனாம் சரவண பவனாம் சண்முகனாம் கந்தனாம் கடம்பனாம் கதிர்வேலனா அவனை இச்சபையின் மன்னனாம் அவனை மகுடம் சூடி மகிழ்கின்றவனை மகுடம் துறந்த மானிடர்களெல்லாம் அழைத்து அவனுக்கு மகுடம் சூடி மகிழ்கின்ற அற்புதமான அகத்திய சபைதனிலே பேராற்றலாய் அமர்ந்து பெருமாற்றலாய் அமர்ந்து உயர் சிம்மாசன நிலையிலே இறைவன் அமர்ந்திருக்க அற்புதமாக அத்தகைய நிலைக்குள் சூட்சமமாக தான் அமர்ந்து ஆட்சி செய்கின்ற தரணி ஆளுகின்ற யுக மாற்றத்தை கண்டுவிட்ட அற்புதமான குகனை வருக 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 என முக்கத்து முக்கோடி தேவர்களாம் அழைத்து மகிழ அவன் ஆசி நிலைகளை காத்திருந்து பெற்று மகிழ கணங்களெல்லாம் காத்திருக்க மயக்கம் உறும் மங்கள நாத வெள்ளத்தை பெருக்கெடுத்து ஓடவிட்டு பெருங்கடலெல்லாம் அலைதிரளென திரண்டு வந்து திருச்செந்திலகத்திலே உள்வர திருமுருக பெருமானை அகத்தியம் எனும் அற்புதமான நிலைக்குள் இருந்து வருக வருக குகாய நமக என வரவேற்கிறோம். கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருவருள் புரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் புரிபவனுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. சிவநாடிகள் தவழ்ந்தோடும் சிவநாடிகள் ஜீவநாடியாய் தவழ்ந்தோடும் எம் ஐயன் சபைதனில் ஏற்றமுற நடந்தேறிய எம் பெருவிழா எமை அமர வைத்து அழகு நிலையில் முடிசூட்டிய திருவிழா துவங்கிய காலம் முதல் அக்காலம் முதல் இக்காலம் வரை இப்பெருவிழா காண்கின்ற காலம் வரை
எம்மை அமர வைத்து அபிடேக நிகழ்வுதனில் உள்ளிருந்து எம் ஆற்றலை எல்லாம் அபிடேக நிகழ்வுகளுக்குள்ளிருந்து எம் ஆற்றலை எல்லாம் தவநிலையின் மூலமாக துரிதமாக உச்சிதமாக பெற்ற சிவசபை ஆசானுக்கு யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி சரவணனே போற்றி, சண்முகனே போற்றி, கந்தனே போற்றி, கதிர் வேலனே, திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அவனுக்குள் இறை நிலையாய் ஏற்றமிகு துணை நிலையாய் கொண்ட அமர்நிலை தேவிக்கு யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி அருள் சஷ்டி பெருவிழாதனில் வந்த அமர்ந்தோர்களுக்கு தன் முகப்பு நிலை உரைதனில் அவர்கள் இன்முகம் நல்முகமாய் மாற அவர்கள் அகமுகத்தினை அகத்தியன் முகமாக மாற்றிய உரையிட்ட ஆசான் அத்தகைய கால நிலை முதல் நற்பிரபஞ்ச கோமாதா பூஜை நிகழ்ந்தேறிய தருணத்திலிருந்து இச்சபைதனை ஓர் இறை சபையாய் ஏற்று நின்ற சீடர்களுக்கு யாம் திருமுருகன் நல்ல ஆசிகள் வழங்கி யுகனே போற்றி, சண்முகனே போற்றி போற்றி. அருட்பெருமகா இறை சூழல் நிகழ்ந்து வரும் சுழல் நிகழ்ந்து வரும் இத்தருணமதில் உரைக்கின்றான் சித்தன் இணை நிலை கொண்ட சித்தர்களெல்லாம் உரைக்கின்றார்கள். எம் மைந்தனாய் எம் சீடனாய் எம் படைகளின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் அகத்தியன் உருவை ஏற்று அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்குள் இருந்து சித்தர்கள் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். இறை அமர்ந்து உரையாடுகின்றோம் என்று உரைக்க சச்சங்க நிகழ்வுகளுக்குள் இருந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்னும் சுற்றமத்தினை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர் நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் ஏற்று நின்ற சச்சங்கம் மதில் திருமுருகன் வந்தமர்ந்தோ. குகனே போற்றி, சண்முகனே போற்றி, சரவணனே போற்றி போற்றி. அருள்நிலை எங்குள்ளது, பெரும் பிரபஞ்ச ஆற்றல் நிலை எங்குள்ளது என்னும் வினாவிற்கு விடையளித்தான் அகத்தியன் காசி தலமதில் சச்சங்கமதில். அளிக்கின்றான் விடை, அளித்து கொண்டிருக்கின்றான் விடை, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றன என்று விடையளிக்கின்றான். அவரவர்கள் தனக்குள் இருக்கும் ஆற்று நிலைகளை விடை அளித்து விடை பெற்று இத்தலம் வந்து விடையாய் அமர்கின்ற பொழுது வினா உள்ளிருந்து எழாது என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். சரவணா போற்றி போற்றி. உரைக்கும் உரைகளுக்குள் இருக்கும் அதிஉன்னத உயர்நிலைகளை சுட்சமத்தில் கூறாது இயல்பு நிலையில் இறையமர்ந்து உரையாடுகின்ற சச்சங்கமதில் உரைக்கின்ற அத்தகைய தமிழ் மொழிக்குள்ளிருந்து கூறுகின்ற உபடேதே அறிவுரைகளை கேட்கின்ற சீடர்களே உயர் சீடர்களாய் பிரபஞ்சத்தில் வலம் வருகின்றனர் என்று யாம் திருமுருகன் உரைக்கின்றோம். சண்முகா போற்றி போற்றி. இச்சீடர்கள் தன் நாவினிக்க தன் செவிமடுக்க கேட்டு அதனை உரைத்து வந்து அமர்கின்ற சீடர்களை காண்கின்றவர்கள் இறை பிரபஞ்ச மகாசபை சீடர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்னும் நிலை வரும் காலங்களில் அமையும் என்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். யுகனே போற்றி, சண்முகனே போற்றி போற்றி. இறையை பற்றி உரையாடலாம், இறை உரையாட முடியுமோ, இறையாய் உரையாட முடியுமோ, அது எங்கு நிகழும் திகழும், அது எம் சபையில் மட்டுமே என்று அகத்தியன் சூளுரைக்கின்றான். அவன் சூளுரைக்கு பின்னால் எம்முடைய அருள் திரை நீங்கி அருட்கரம் உள்ளதென்று யாம் ஆசி வழங்குகின்றோம். யுகனே போற்றி, சண்முகனே போற்றி போற்றி. அருள் திரைதனை விளக்குகின்ற பொழுது அருள் ஒளிதனை காணலாம். அருள் திரை எவ்வாறு விலகும்? அவரவர் சரீரங்களில் இருக்கும் இருள் திரை விலகுகின்ற பொழுது அருள் திரை மெல்ல மெல்ல விலகி பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக, பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக, சித்தனின் மூலமாக, அவனவனுக்குள் இருக்கும் அன்பு என்னும் சரணாகதி நிலையின் மூலமாக அத்தகைய அருள் நிலை ஜோதிதனை உணரலாம் என்று திருமுருகன் உரைக்கின்றோம். யுகனே போற்றி போற்றி. ஆலயமதில் வளாகங்களில் வந்து அமர்ந்தோர்கள் அமர்வோர்கள் அத்துணை தடங்களிலும் தலங்களிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து அமர்வோர்கள் அதனை ஆலயமாய் நினைத்து அமர்கின்ற பொழுது அவரவர்கள் சரீரங்களுக்குள் ஒரு ஆலயம் புனரமைக்கப்படுகின்றது என்று திருமுருகன் உரைக்கின்றோம். முருகப்பெருமானை போற்றி போற்றி.
அத்துணை ஆலயங்களிலும் இருக்கும் பேராற்றலை பெற்று திரும்புகின்ற பொழுது அவன் ஒரு அன்பு ஆலயமாக விளங்குகின்ற பொழுது அவனுக்குள் யாம் திருமுருகன் ஆலயம் கட்டி அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அன்பால் கட்டிய ஆலயம், அகத்திற்குள் கட்டிய ஆலயம், அதில் யாம் திருமுருகன் அத்துணை படை வீட்டினையும் ஒரு படையாய் ஆக்கி எம் சித்தன் எம் சீடன் அகத்தியனது பித்தனாய் விளங்கும் பாம்பாட்டி எம்மை மருதமலையிலிருந்து தேரோடு இழுத்து வந்து அமர வைத்து எழுபடை அல்ல திருமுருகப் பெருமானே, இனி ஒரு படையே, அது எம் சிவ சித்த படை அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த படை வீடே என்று அமர வைத்த அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களுக்கு யாம் ஆசி வழங்கி அமர்ந்த தலமதில் அவ்வாசிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் பெற்ற சிவமகா வாழை சித்தனே ஒரு பெரும் படை வீடு என்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். குகனே போற்றி போற்றி, சண்முகனே போற்றி போற்றி. அவ்வீட்டிற்குள் அவன் அமைத்திருக்கும் ஆலயத்திற்குள் குடிபுக வந்து அமர்ந்த சீடர்களுக்கு நல் ஆசிகள் வழங்குகின்றோம். அவன் கட்டிய ஆலயத்திற்குள், அவன் அகத்தியனுக்கு கட்டிய ஆலயத்திற்குள் அத்துணை ஆற்றலும் வந்து அமர்ந்தன என்பது ஊர்ஜிதம் என்று நினைவோர்களுக்கு அவ்விடத்தில் அவ்வாலயத்தில் ஒரு தவத்தடம் தலம் உள்ளதென்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். போற்றி போற்றி. அதை உணர்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் தவம் காண்கின்ற பொழுது, தன் இல்லமதிலும் சபை தலமதிலும் தவம் காண்கின்ற பொழுது அவனை எவன் தன் சரீரத்திற்குள் கண்டு கொண்டிருக்கின்றானோ, அவன் சரீரத்திற்குள் தன்னை எவன் கண்டு கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு ஆலயம் எழுப்பியாகிவிட்டது சபைதனில் என்று ஆசி வழங்குகின்றோம் திருமுருகன். குகனே போற்றி போற்றி. இது சூட்சம ஆலயம், இது சித்த சிவ அகத்திய ஆலயம். அவ்வாலயம் இவனுக்குள் கட்டப்பட்டு கொண்டிருப்பதை மெல்ல மெல்ல படிப்படியாக உணர்ந்தவன், அவனுக்கு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருப்பதை மெல்ல மெல்ல படிப்படியாக உணர்ந்தவன், உணர்கின்றவன் ஆலயத்தின் உச்சாணி கோபுரத்தில் அமர வைக்கப்படுகின்றான் என்று திருமுருகன் ஆசி வழங்கும். குகாய நமக சிவாய நம. அவ்வுச்சாணி கோபுரம் எங்குள்ளது, எத்தலத்தில் உள்ளது, எத்திசையில் உள்ளது? பிரபஞ்ச மகாசபையின் எதிரில் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் பால திரிபுர சுந்தரியினுடைய அருள்நிலை நேர்கோட்டிலும் அற்புதமாக அறுபடை திரு ஆற்றலை ஒன்றாக கிரகித்து ஒரு படைக்குள் அனுப்புகின்ற இயல்பு சபை கொடிமரமே அத்தகைய உச்சாணி கோபுரம் என்று யாம் திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். குகனே போற்றி. அக்கொடிமரத்தின் நிழலில் நிற்போர் சித்தனின் அருள் நிழலில் நிற்கின்றார்கள் என்று திருமுருகன் உரைக்கின்றோம். காலம் எத்தகைய படிப்பினைகளை பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. அத்துணை பாடங்களையும் கற்றுக்கொண்டு தான் கற்ற பாடம் அனைத்தையும் ஒரு சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத அத்தகைய சித்த பீடத்திற்குள் அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்து அதனை புதைக்கின்ற பொழுது அவன் சபையில் விதைக்கப்படுகின்றான் ஆல விருட்சமாக என்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். குகனே போற்றி போற்றி, சண்முகனே போற்றி போற்றி. அவன் விதைக்கப்படுகின்றான் சித்தனின் மூலமாக. அவனவன் அன்பு சரணாகதியின் மூலமாக சித்தன் கரங்களில் கிடைத்து அவன் சபைதனில் விதைக்கப்படுகின்றான். விதைக்கப்படுகின்ற சீடன் விருட்சமாய் எழுந்து நிற்கின்றான் சித்தனோடு சித்தனாக என்று ஆசி வழங்குகின்றோம். அது எவ்வாறு சூட்சம நிலை? இது இயலும். எத்தலத்தில் இயலும், எத்தடத்தில் இயலும், எவரால் இயலும்? அது உண்மையான வாழும் குருவினால் மட்டுமே இயலும் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். அருள்நிறை திருக்குமரன் வந்தமர்கின்ற சபை ஒன்று உள்ளதோ, அமர்ந்த சபைதனில் திருமுருகன் உரையாடுகின்ற நிலை ஒன்று உள்ளதோ என்று வினவுவோர்களுக்கு யாமே திருமுருகன் இவன் மானிடன் அல்ல, உள்ளுக்குள்ளிருந்து உரைத்து கொண்டிருப்பவன், அறுபடை ஆற்றலை ஒருபடையாக்கி தன் கைதனில் தன் வேல்தனை தாங்கி நிற்கின்ற திருமுருகன் என்று நினைவோர்களுக்கு இச்சபையே அறுபடையின் ஒட்டுமொத்த பெரும்படை வீடென்று யாம் திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். நற்படையாம் பொற்படை பொன்னம்பல மகா சிவப்படைதனிலே வந்து தன்னை சேனைகளாக இணைத்து கொண்டோர்களுக்கும் இணைய நிற்போர்களுக்கும் இணைந்து நிற்போர்களுக்கும் யாம் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமிகு பெரும்படை புறப்பட்டாகிவிட்டது. சம்ஹார நிகழ்வு நிகழ்த்திய பெரும்படைகள் சூட்சமமாய் வந்து அமர்ந்திருக்கின்றன. அப்படைகளின் இடையிடையே
சிவமகா வாழை சித்தனுடைய படை இடைசெருகள் கண்டு அத்தகைய படை வீரர்களால் எம் சேனை படை வீரர்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தனுடைய சேனை படை வீரர்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆசி வழங்குகின்றோம். திருமுருகன் தலைவன் எவன்? எம் படைக்கு தலைவன் வீரபாகு, இப்படைக்கு தலைவன் அகத்தியன், அவனுக்கு தலைவன் சிவம், அவனை ஏற்றிருக்கும் சிவமகா வாழை சித்தனே யுகமாற்ற நிகழ்விற்குரிய படையின் தலைவன் என்று யாம் திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். அவ்வாறு ஒவ்வொருவனும் அவனுக்குள் இவன், இவனுக்குள் அவன் என்று சரணாகதியோடு படிப்படியாக வளர்கின்ற பொழுது கடை கோடியில் அமர்ந்திருக்கும் சீடனும் சிவமாகின்றான் என்று திருமுருகன் ஆசி வழங்குகின்றோம். ஒருவன் சிவமாக வேண்டுமா, அவன் சவமாய் உள்வர வேண்டும் என்று ஆசி கொடுக்கின்றோம். யாம் சவமாய் உள்வருகின்ற பொழுது அவன் சிவமாக மாறுகின்றான். எவ்வாறு? தன்னை இழந்து தன்னை துறந்து தனக்குள் இருக்கும் அத்துணை நிலையையும் துறந்து ஒருவன் உள்வந்து அமர்கின்ற பொழுது அவன் அசைவின்றி தவத்தில் அமர்ந்திருப்பான். இயக்கம் அசையாமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் அசைந்து கொண்டிருக்கும் சிவமாக அவன் உருவெடுத்து வலம் வருவான் பிரபஞ்சத்தில் என்று யாம் சஷ்டி திதி பெருவிழாவின் நல்லாசிகளை திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைகளில் இருந்து வழங்கிய அற்புதமான ஆற்றலின் மூலமாக தன் கரமதில் ஏற்று நிகழ்த்தி கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சற்சங்க பெருவிழாவின் நாயகனாய் அமர்ந்து எம்மை ஆசி கூறச் செய்த பிரபஞ்ச மகா சபை வடிவங்களுக்கும் சிவத்திற்கும் எம் அன்னைக்கும் நன்றிகள் பாராட்டி, சித்தனே உம்படை புறப்பட்டாகிவிட்டது, அப்படைக்கு முன்பாக பிரபஞ்சத்தில் எப்படையும் நிற்கப் போவதில்லை என்னும் அத்தகைய ஆழ்நிலை அழிநிலை ஆழ்நிலையில் தவம் கொண்ட நிலையால் அழிநிலை காணும் களி யுகமாற்ற நிகழ்வு என்பது நிச்சயம் நிகழ்ந்தேறும் சபையிலிருந்து என்று யாம் திருமுருகன் நல்லாசிகள் உமக்கும் இறை பெருமகா நூல் சுவடுகளை தாங்கி நிற்கும் அத்துணை சீடர்களுக்கும் அத்தகைய நூலின் சுவடுகளாய் நூலுக்குள்ளிருந்து வரும் ஆற்றலை பெற்று சிவப்படை சேனைகளாய் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் திருமுருகன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். யாம் குகாய 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 போற்றி, குகாய குகாய போற்றி, சரவண பவாய போற்றி, சரவண பவாய போற்றி, குக 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 குகனே போற்றி, குக 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 குகனே போற்றி, சிவபுத்ராய போற்றி, சிவகுகாய போற்றி, குகாய போற்றி, குகாய போற்றி, குகாய நமக, குகாய நமக, சரவண பவாய நமக, சரவண பவாய நமக, குக 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 சரவண பவாய நமக, குக 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 சரவண பவாய நமக, சரவண பவாய, சரவண பவாய, சரவண பவாய, சரவண பவாய, சரவண பவாய, சரவண பவாய, சண்முக பவாய, கந்த பவாய, கதிர்வேல பவாய, பவாய பவாய, பவாய பவாய, பவனே போற்றி, சரவணாய, சண்முகாய, கந்தாய, கடம்பாய, கதிர்வேலாய, கருணையே வடிவான கந்தனுக்குள்ளிருந்து ஆனந்த கூத்தாடி, அற்புத கூத்தாடி, சிவசித்த உயர் கூத்தாடி, உன்னத கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை, ஜகத்தியத்தை 18 பெருநகலை நிலைகளையும் 33 நவகோட நிலைகளையும் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புதமான உயர் நாமத்துக்குள்ளே புதைத்து பற்றி அற்புதமாக அருளாட்சி, பேராட்சி, பெருமகா ஆட்சியாக சிவரூரமனாக, சித்த பெருமகனாக, சிவசபை ஆசானாக, பேராசானாக பவனி வருகின்ற அகத்தியத்தை, ஜகத்தியத்தை வருக 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 என மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக புனித வெள்ளத்தை வெள்ளமெல்லாம் உள்புக புனித நதிகளாக புண்ணிய சீலனே, புனித சபை அமர்ந்தவனே, புரியா நிலைதனை புரிய வைக்க பேராற்றலாய் அமர்ந்து, உயராற்றலாய் அமர்ந்து, உன்னத ஆற்றலாய் அமர்ந்து, ஞான பெரு சூழ் நிலை கொண்ட
சுழல் மகா சபையின் சுழல் மையத்திலே அமர்ந்த அகத்தியத்தை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமோ நமக. சதுர்வேத நாயகன் அமர்ந்த தேவ சபைதனில் தேவர்களின் படைத்தலைவன், தேவர்களின் தலைவன், சித்தர்களின் தலைவனுடைய அற்புத நிலை தவழும் ஆசிதனை பெற்ற பிரபஞ்ச மகா சபையில் அச்சபையின் ஆசானுக்கு நல் ஆசிகள் வழங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோ. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. என்னென்று ஏதென்று கூற எம் ஐயனின் திருநாவிலிருந்து வருகின்ற பிரபஞ்ச மகா சபைக்கு வாரி வழங்கிய ஆசி நிலைகளை எங்கு கேட்க இயலும், எங்கிருந்து பார்க்க இயலும் திருமுருகனின் சொரூபத்தையும் திருமுருகனுடைய அருள் உரை நிலையையும் அந்நிலைதனை உலகிற்கு இயல்பு நிலையில் எடுத்து கூறவல்ல தவநிலைதனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் சிவமகாசபை ஆசான் இணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எங்கெங்கு காணினும் சக்தியடா, அச்சக்தி எங்கிருந்து பிறக்கின்றது என்னும் சூட்சமத்தினை சபையிலிருந்து உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற சாதனங்களின் மூலமாக அறிய வந்து அவனவன் தன்னை அறிந்து கொண்டு அவனை அறிந்து கொன்று வந்து அமர்ந்திருக்கும் அறிஞர்கள் சபைதனிலே ஆற்றலாய் வந்தமர்ந்த சீடர்களுக்கு நல் ஆசிகள் வழங்குகின்றன. ஓம் அகதீஷாய நமக. என்னென்று ஏதென்று உரைக்க ஐயனவன் வடிவுதனை கண்டார்கள் சூட்சமத்தில் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் ஒவ்வொரு வடிவங்களை காண்கின்றார்கள் சீடர்கள். அது எவ்வாறு எங்கு இந்த சூட்சம நிலை திகழும் நிகழும் என்ற வினாவிற்கு அவரவர்கள் விடை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவரவர்களே உள்ளுக்குள் சாட்சியாய் அமர்ந்து பாருங்கள். உற்று நோக்குகின்ற பொழுது நீங்கள் ஒரு சாட்சி, காட்சிக்கு நீங்கள் சாட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உள்ளூர உயர் சபைதனில் முழு முதல் நிலைதனில் சபையை உயர்நிலையில் வைத்து சிந்தையில் அமிழ்த்தி வைத்து அமர்கின்றவனுக்கு தவம் சித்தி ஆவது ஒரு நொடி பொழுதில் அது எத்தலமதில் அது எம் தலமதில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அவ்வாறு கொற்றவன் அமர்ந்த தலமதில் நற்றவனை சிவசபை ஆசானாய் அமர வைத்து அவனுக்குள் இருக்கும் தவ ஆற்றலை பெற்றவர்களாய் வந்து அமர்ந்தவர்களை பெற்றவன் ஆசி வழங்குகின்றோம். அருள் பெருமகா சுழல், அருள் பெருமகா இறை சூழல் எங்கு வீசிக்கொண்டிருக்கின்றது, அது எத்தகைய காத மயில் தூரங்கள் வீசிக்கொண்டிருக்கின்றது என்று உணர்வோருக்கு செல்லும் இடமெல்லாம் இறை பிரபஞ்ச மகாசபையின் அத்தகைய காற்று சூழல் வீசிக்கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள் இறை சபை படை வீரர்கள் என்று உரைக்கின்றோம். சென்ற தலமெல்லாம் இறை சபை ஆசானுடைய சொரூபம், ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சபையினுடைய சொரூபங்களை கண்டார்கள் எம் சபை படை வீரர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவ்வாறு ஒன்றுமில்லை, ஒரு சீடன் உரைத்தான், சிறு இடைவெளிதான், அறிவதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் ஒரு சிறு இடைவெளி, அவ் இடைவெளியை பூர்த்தி செய்யும் தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவ் இடைவெளி எங்கு சென்றாலும் இருக்கின்றது. மானிடனுக்கு அவனுக்கும் உள்ள இடைவெளி, அவனுக்குள் இருக்கும் அவனுக்கும் உள்ள இடைவெளி எவருக்கும் சிறிதளவு இருந்து கொண்டிருக்கின்றது. அவ் இடைவெளி எங்கு வந்து பூர்த்தியாகும், அவ் இடைவெளியை பூர்த்தி செய்து அத்தகைய அவனுடைய அண்டவெளி சிரசினில் அமர்ந்திருக்கும் சிவத்தினை காண்பதற்குரிய
பூர்த்தி செய்யும் தலமாக இத்தலம் திகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இடைவெளி எத்தகைய சூழலில் பூர்த்தி செய்யப்படுகின்றது? உணர்நிலைக்குள் அது பூர்த்தி செய்யப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. உணர்நிலை கொண்டால் எந்நிலை வரும், உயர்நிலை வரும். உணர்நிலை கொண்டால் உயர்நிலை வரும். அது எந்நிலை? சிவநிலை. சிவநிலை காண்பதற்கு கண்டதற்கு பின் வேறு ஒரு நிலை உண்டோ? உண்டு சபையில். அது எந்நிலை? அது சிவமகா வாழை சித்த சிரஞ்சீவி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. புண்ணியத்தின் நிலைதனை முழுவதுமாக பெற்றவனே சிவநிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். வெளிச்சென்றால் பாவம், வெளியில் நடந்தால் பாவம், உரைத்தால் பாவம், ஆங்காங்கு சென்று இயல்பு பணிகளில் ஈடுபட்டால் பாவம், திகழ்ந்து விட்டு போகட்டும். அறியா பாவத்திற்கு எத்தகைய நிலையும் எத்தகைய துயரும் எத்தகைய இடையூறும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அறிந்து செய்யும் பாவத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அறியாமல் செய்கின்ற பாவத்தை அறிவோம், அறிந்து கொண்டிருப்போம். அதற்கு விதிவிலக்கு உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எங்கிருந்து? சபையிலிருந்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது எவரால் இயலும்? வாழும் குருவால் இயலும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அகதீஷாய நமக. ஒரு குருவின் திருவடியை இறுக பற்றுகின்ற பொழுது அவன் உம்மை இறுக கட்டி அணைக்கின்றான். சீடர்களே, ஓம் அகதீஷாய நமக. அவன் சரீரம் தங்களை கட்டி அணைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் வினை இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள். அகன்றுவிடும். அவன் பிடி தளர தளர அது எத்தகைய காலத்தில் அவன் பிடி தளரும்? நீர் அவனாய் மாறுகின்ற பொழுது அவன் பிடி தளர்கின்றது. நீர் அவனாய் சுழல்கின்ற பொழுது அவன் பிடி விடுபடுகின்றது. நீர் சிவமாய் மாறுகின்ற பொழுது அவன் உம்மோடு பயணிக்கின்றான் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு சித்தன் உடன் பயணிக்கின்ற சீடர்களை கொண்ட பிரபஞ்ச மகாசபை இச்சபை என்ற அகத்தியன் புலகாங்கித நிலை அடைகின்றோம் கலியுகமதில். தென்பதிகை தலமதிலிருந்து புறப்பட்ட அற்புதமான சகடை சென்ற தலங்களில் எல்லாம் உரைத்த உரைகள் இறை உரை என கேட்டு வந்து அமர்ந்து இச்சபையே உயர்நிலை கொண்ட சபை, உண்மை ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றும் சபை, எத்தகைய பிரதிபலனும் எதிர்பாராது தர்ம ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை என்று வந்து அமர்ந்து படை வீரர்களோடு இணைந்து இச்சபை நாடி வந்து சித்தனோடு உரையாடி சிவசபைக்கு வந்த முதல் சீடன் என்ற அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு. இறை பிரபஞ்ச மகாசபை படை வீரர்கள் சென்ற தலங்களில் எல்லாம் உரைத்த உரைக்கு சித்தனது உரைக்கு கிடைத்த அற்புதமான பரிசு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரணாகதி நிலை வேண்டும். உயர்நிலை வருகின்ற பொழுது சரணாகதி நிலை வேண்டும். உயர்வாய் சபைதனில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது வெறும் சித்தன் உரைத்தவாறு இகலோகத்தில் மாயம் சாயம் அது ஒன்று, இது ஒன்றும் வெறும் சாயங்கள் அல்ல. உடுத்தி இருக்கும் நிறம் ஒன்றும் சாயம் அல்ல, இது மாயம் அல்ல, சிவமயம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் சிவத்தை சுமந்த சித்தனை சுமந்து செல்கின்ற வண்ண நிறம் கொண்ட அற்புதமான காவி உடை உடுத்திய உண்மையான ஆன்மீக படை போர் வீரர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. இச்சபை தோற்கின் எச்சபை வெல்லும் கலியுகமதில் என்று அகத்தியன் யாம் போர்ப்படை வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றோம். சஷ்டி பெருவிழா நாயகனின் சம்கார திதி பெருவிழாவில் என்று ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. கூறுங்களடா, தைரியமாக கூறுங்கள். எங்கள் சிவமகா வாழை சித்தனை போல் ஒரு வாழும் குரு இப்பூவுலகில் இல்லை என்று தைரியமாக கூக்குரலிட்டு கூறுங்கள். அகத்தியன் உள்ளிருந்து உத்வேகம் அளிப்போம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நாமங்கள் உரைக்கின்ற பொழுது அற்புதமாக உரைக்க உள்ளிருக்கும் இறை இறைச்சலாக அது வெளிவரும். இறை உரைக்கின்ற உரைக்கு எதிர் உரை உண்டோ கலியுகமதில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் நிகழ்ந்த துவங்கிவிட்டது, அதிசயங்கள் நிறைவேற துவங்கிவிட்டது, ஆற்றல் பறைசாற்ற துவங்கிவிட்டது, ஆற்றலாய் வெளிவர துவங்கிவிட்டது சபையில் இருந்து என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் உடனிருக்க அச்சம் ஏன்? சிவமகா வாழை சித்தன் உடனிருக்க உமக்கு கலக்கம் ஏன் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக.
பெரும் படை பெரும் போர்ப்படை வீரர்களை கொண்ட இத்தகைய சபைதனிலே அகத்தியன் வந்து அமர்ந்த நிலை நிறைவேறிவிட்டதென்று புலகாங்கிதம் அடைகின்றோம் யாம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. புறப்படுகின்றதடா இப்படை, உயர் கிளைச்சபை முதன்மை கிளைச்சபை நோக்கி புறப்படுகின்றதடா இப்படை. பின்வந்து பாருங்கள், இப்படையை பின்வந்து பாருங்கள். இப்படையே உண்மையான ஆன்மீக படை என்பதை உற்று நோக்குகையில் தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உடன் வரும் சீடர்கள் யாவரும் தன் உடைமைகளை சூட்சமமாய் இழந்து வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உரைத்தான் சித்தன், அத்துணை இகலோக நிலைகளோடும் இணைந்து கொண்டு வாழுங்கள். அத்துணையும் இணைத்துக் கொண்டு சிவத்தை ஒன்றாக மடியில் அமர வைத்து வளம் வரும் சீடர்களை கொண்ட சபை இச்சபை என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. சிவமாய் வளம் வருவார்கள். இகலோகத்தில் எத்தகைய பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுதும், உயர் அரசு பணிகளில் அமர்ந்திருந்த பொழுதும் அவன் சிவமாய் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவன் ஆற்றும் தொண்டு சிவத்தொண்டு. அவனுக்கு கிடைத்த தொண்டினை சிவத்தொண்டாய் ஏற்று ஒருவன் எத்தகைய நிலைகளில் பணிபுரிகின்றானோ அவனுக்குள் இருந்து இறை பணியாற்றுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய. அது எத்தகைய பணியாக இருந்த பொழுதும், ஞான உரை உரைத்து ஒருவனை ஞான பயணத்திற்கு இட்டு செல்கின்ற பணியாக இருந்த பொழுதும், இகலோகத்தில் இத்தகைய நிலைதனை அரசு நிலைதனில் அமர்ந்து அரசினை வழிநடத்துகின்ற பணியாக இருந்த பொழுதும், எவன் ஒருவன் அன்போடு சரணாகதியோடு தன்னை நாடி வருகின்ற மாநிலர்களை தன்னை தாடி வைக்காத சிவமாய் எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்றானோ அவனே உயர் ஞானி என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு உயர் ஞானத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு பணியும் சிவ பணியே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது சிவசபையில் இருந்து. எப்பணி நீராற்றும் பணி ஞான பணியாக நடைபெற வேண்டும் அப்பா என்று சாதனத்தின் மூலமாக உரைத்துக் கொண்டிருக்கின்றோம். அகதீஷாய நமக. இது அத்துணை நிறங்களையும் மதங்களையும் இனங்களையும் கடந்த நிலை, ஞான நிலை, உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. அனைத்தையும் கடந்தவனுக்கு எத்தகைய சாயமும் நிறமும் அத்தகைய வேத நூல்களும் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை நூல்களையும் ஆதி கைலாய சிவசூட்சம பேழைக்குள் அமிழ்த்து வைத்து அமர வைத்து அந்நூலினை தாங்கும் சீடர்களே உயர் இதிகாச புராணங்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அவன் உரைக்கும் உரைக்குள் உண்மை இருக்கும். உண்மையைத்தானே அத்துணை நூலும் உரைக்கின்றது. அன்பைத்தானே அத்துணை நூலும் குறிக்கின்றது. சரணாகதியைத்தானே அத்துணை நூலும் மக்களுக்கு வழிகாட்டுகின்றது. மானிடர்களை வழிகாட்டும் சபைதனில் ஆதி கைலாய சிவம் அமர்ந்து கைலாய திருப்பணியை அவரவர்கள் கரங்களில் கொடுத்து ஆற்ற செய்து கொண்டிருக்கின்றான் சித்தன் மூலமாக என்ற அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை தவழ்ந்தோடுகின்ற பொழுது பாதுகாப்பாக பயண காலங்களிலும் அகத்தியன் உடனிருந்த பொழுதும் அச்சமில்லாமல் பயணிக்கின்ற அத்தகைய காலங்களிலும் ஓய்வெடுத்து ஆற்றலோடு அவரவர்கள் சரீரத்திற்குரிய அற்புதமான உணவுகளை உட்கொண்டு கால தட்ப வெட்ப சூழல்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு வளம் வந்து சிவ போர்ப்படை வீரர்களாக சிவமகா வாழைச்சித்த படையினுடைய யுகமாற்ற நிகழ்வு கர்மயுகமாக மாற்றுகின்ற படை வீரர்களாக வளம் வருவோர் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் இவ்வேளையில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஜெகதீச சபையிலே அகதீசன் அமர்ந்தான் ஜெகதீசனாக. ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய. ஜெகதீஷாய நமோ நமக. அகத்திய பெருமான் அனலாய் அனல் பறக்கும் அற்புத சிவமாய் சிவ உரையாய் சிவ பேராற்றலாய் ஜொலித்த அற்புதமான அத்தகைய அருளானந்த சிவ பெரும் ஆனந்த நிலை கொண்ட உரையை அனைவரும் கேட்டு ஆர்ப்பணித்து நின்ற அற்புதமான தெய்வீக உரையாக தேவலோக உரையாக உண்ண உயர்வடைகின்ற உயர் உரையாக உரைப்பதற்கு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் இது. அகத்திய பெருமான்கிட்ட முதல்ல வந்து உங்களுக்கு ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள்